ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கின்ற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இங்கே எலியாவை குறித்து இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். எலியா ஆகாப்பு ராஜாக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்த அவன் ஆவியானவரால், தேவனுடைய ஆவியானவரால் அவன் நடத்தப்பட்ட போது கர்த்தர் சொல்லியிருந்தபடியே எலியா ஆகாபுக்கு முன்பாக போய் நின்று சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வம் என்றால், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள். ஆகாபு ராஜா சொல்றாரு, யாரை பார்த்துன்னு இந்த எலியாவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னால தான் தேசத்தில் பெரிய பிரச்சனை, உன்னால தான் தேசத்தில் பெரிய பிரச்சனை, நீ தான் தேசத்தில் கலகத்தை உண்டாக்கினவன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னு எலியாவை பார்த்து பேசுகிறான். அப்போ எலியா சொல்றாரு, நானா கலகத்துக்கு காரணன், நீ தான் கலகத்துக்கு காரணன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை சேர்ந்து தேவனை சேவிக்க கூடாதபடி அவர்கள் எல்லோரையும் வழி தப்பி வைத்தவன் நீதான். விக்கிரகங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் ஆராதிக்க வைத்தது நீதான். விக்கிரகங்களுக்கு பிசாசுகளுக்கு பலி செலுத்தும்படி வைத்தது நீதான். பாகாலை ஆராதிக்க வைத்தது நீதான் என்று சொல்லி எலியா தைரியமாக ஆகாபுக்கு முன்பதாக பேசுகிறார். அப்பதான் எலியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வம் என்றால் நிரூபித்து காட்டுவார். என்ன செய்யுங்க, உன்னோட தீர்க்கதரிசிகளாக வர சொல். பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், எசபேலோடைய தீர்க்கதரிசி எல்லாம் வந்தாச்சு. 450 பேர் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் எலியா சொல்கிறாரு, எந்த தெய்வம் அக்னியினால பதில் தருகிறதோ அதுவே தெய்வம். அவங்க எல்லாரும் முதல் சான்ஸ் அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு அவங்க கொடுக்குறான். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த பலிபீடத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, காலையில் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தி காலை முதல் அவங்க என்ன செய்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னென்னமோ அவங்களோட வழக்கத்தின்படி, பைபிளில் போட்டிருக்கு, அவங்களுடைய வழக்கத்தின்படி சரீரங்களை கீறி ரத்தம் வடியே அவங்க என்ன செஞ்சாங்களாமா, ஆராதித்து கொண்டிருக்காள். ஒரு பலனும் உண்டாகவில்லை, ஒரு பலனும் உண்டாகவில்லை. அப்போதான் எலியா அந்த வேலையில் அந்த வேலையில் என்ன செய்கிறார், எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, 30வது வசனத்தில் வாசிக்க முடியும். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய மகிமை இந்த தேசத்தில் ஒரு அக்னியை போல வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை இந்த தேசத்தில் ஒரு அக்னியை போல வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், சில தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை கர்த்தர் மீண்டும் கட்டும்படி சொல்கிறார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்தை கர்த்தர் மீண்டும் கட்ட சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் தகர்க்கப்பட்ட சில காரியங்கள், நம்ம அனுசரித்த உண்மையான சில காரியங்கள் இப்போ இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை மீண்டும் நீ கட்டணும். அது எப்படி கட்டணுமாம்? 12 கற்கள் எடுத்து வைத்து, அந்த 12 கற்களை வைத்து என்ன செய்கிறார்? பலிபீடத்தை கட்டுகிறார். பைபிளில் அக்கினி இறங்கி பட்சித்தது என்று சொல்லி, அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது என்று சொல்லி அநேக இடங்களில் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்தான் இந்த எலியாவுடைய பலிபீடம். ஆமென். எலியா கட்டிய இந்த பலிபீடத்தில் அங்கே அத்தனை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகாப்பு ராஜா நின்று கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவன் பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த பலிபீடத்தில் என்ன செய்கிறான்னு, கற்களை அடுக்கி 4 குடம் தண்ணீரை 3 முறை என்ன செய்கிறாரு? ஊற்றுகிறார். ஏற்கனவே 3 வருஷமாக அங்கே என்ன இல்லை? மழை இல்லை. 3 வருஷமாக மழை இல்லை. மழை இல்லைன்னா எங்கேயுமே என்ன இல்லை? தண்ணி இல்லை. அப்போ 4 குடம் தண்ணி 3 முறைனா 12 குடம். 12 குடம் தண்ணிக்கு எங்கே போயிருக்க வேண்டும்? யோசிச்சு பார்த்தீங்களா? அங்கே தண்ணிக்கே பஞ்சம், சோத்துக்கே வழி இல்லாமல் ஜனங்க திண்டாட்டிட்டு கிடக்குறாங்க. கர்த்தர் என்ன செய்தார்னு, அவர்கள் வைத்திருந்ததை கொண்டு வரும்படி வைத்தார். யார்? ஆகாப்பு ராஜா வீட்டில் தான் தண்ணி இருந்திருக்கு. ஏன்னா யார் வீட்லேயும் தண்ணி இருக்காது. ராஜா வீட்டில், மந்திரி வீட்டில் ஆளுக்கு ஒரு குடம் கொண்டு வாங்க தண்ணி வர வச்சார் ஆண்டவர். ஆமென். அந்த இடத்துக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் கற்களை உண்டாக்கி அந்த கற்களில் அந்த தண்ணீரை வார்க்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு, இந்த காலை வேளையில் திருச்சபைகள் என்பது கர்த்தருடைய பலிபீடம். திருச்சபை என்பது யாருடைய பலிபீடம்? கர்த்தருடைய பலிபீடம். இந்த திருச்சபைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், தண்ணீரினால கழுவப்பட்டு அப்படியே நிரப்பப்பட்டதாக இருக்கணும்னு விரும்புகிறார். தண்ணீர் என்றால், பொதுவாக தண்ணீர் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, வசனத்தை குறிக்கிறது. எல்லாரும் வசனத்திலையும் பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். விறகுகள் என்று சொல்லுகிறது அது நீங்களும் நானும் தான். ஆமென். அல்லேலூயா. விறகுகள். அப்போ விறகுகளில் இப்படிப்பட்ட விறகுகள் வச்சுருப்பாங்க. பலிபீடத்தில் ஒரு பலியை தகனிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல காய்ந்த விறகுகளை தான் என்ன செஞ்சுருப்பாங்க? வைத்திருப்பாங்க. அப்படி என்றால் நீங்களும் நானும் எந்த நேரமும் ஆவியானவர் நம்மளை அனல் மூட்டினால் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட எலியா அந்த விறகுகளை கடத்தி கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். அந்த பலிபீடத்தில் அந்த எலியா ஒரு காளையை என்ன செய்கிறார்? பலி செலுத்துகிறார். ஒரு காளையை பலி செலுத்துகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க, 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திறப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போற்றது. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை தேசத்தின் மேலே இறங்கினது. ஆமென். ரொம்ப நாளா தேசத்தில் தேவனுடைய தரிசனம் உண்டாகலை. ரொம்ப நாளா கர்த்தருடைய அங்கே எவ்விதமான ஒரு அடையாளம் காணப்படவில்லை. எலியா மாத்திரம் இருக்கிறார் 3 வருஷம்.
தண்ணி வரவே இல்லை, எந்த விதமான மழை பெய்யவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் எலியா கிட்ட, இப்படி செய். அவன் அதே மாதிரி செய்கிறான். கர்த்தர் பதில் தந்தார். ஆமென். இந்த காலை வேளையில் நான் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் நம்மளுடைய பலிபீடத்தை மீண்டும் செப்பனிட ஆரம்பித்தால் கர்த்தர் அந்த பலிபீடத்தை எரிய செய்வார். ஆமென். பலிபீடத்தை எரிய செய்து அவர் தேவன் என்பதை இந்த பலிபீடத்தின் மூலியமாக அநேகர் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமான பலிபீடமாய் நம்மளுடைய பலிபீடம் மாற வேண்டும். அதனால தான் நம்ம ரோமர்ல வாசிக்க முடியும், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் ஜீவனுள்ள பலியாய் உங்க என்ன செய்யுங்க, சரீரங்களை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு குற்றமற்றதாய் படைக்க சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார்? இந்த பலிபீடத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேசத்தில் கர்த்தர் தெய்வம் என்பதை விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் வேணும். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் வேண்டும். அந்த பலிபீடம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஆமென். அந்த பலிபீடம் வேற எதுவும் இல்லை, திருச்சபை தான். அப்ப திருச்சபை என்ன செய்து பலிபீடமாய் மாறுகிறது. ஆமென். என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அப்படி என்றால் heaven has been open, பரலோகம் திறக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு திறப்பு உண்டாகுது. என்ன உண்டாகுது? திறப்பு. ஒரு வாசல் உண்டாகுது. அப்போ பலிபீடம் சரியா இருந்துச்சுன்னா தேவன் வாசலை திறப்பார். அல்லேலூயா. அக்னியினால பதில் தருவார். நான் இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய பலிபீடம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக சரியாய் எரியும் என்று சொன்னான். சரியாய் என் கர்த்தருக்கு நான் பலி செலுத்துகிறவனாய் நானும் என் சபையும் திருச்சபைகளும் இருக்கும் என்று சொன்னான். எனக்கான பரலோக கதவு திறந்தே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்தில் எந்த பலிபீடத்திலையும் அக்னி வரல. மற்ற பலிபீடத்துல எல்லாம் அக்னி போடணும். என்ன போடணும்? அக்னியை எரிக்கணும். விறகு மேலே அக்னி போட்டால் தான் என்ன செய்யும், அந்த பலி எரிஞ்சு ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக மேலே போகும். ஆனால் எலியா கட்டின பலிபீடத்தில் இவன் அக்னியை போடலை. அக்னியை போட்டது யார் தான்? கர்த்தர் தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி மாம்சமான நாட்களிலே நான் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். அதே போல தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடின அந்த இடத்துல 120 பலிபீடங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய பார்வையில் பிரியமாய் பார்க்கிறார். அக்னிமயமான நாவுகளை கர்த்தர் இறக்கினார். அன்னைக்கு எலியாவுடைய பலிபீடத்தில் இறங்கினது போலவே அந்த மேல் வீட்டு அறையில் ஆவியானவர் மீண்டும் ஒரு விஷயம் இறங்கினார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்குவார். ஆமென். உங்கள் மத்தியில் இறங்குவார். கர்த்தர் இறங்கி உங்களை பலிபீடமாய் எரிய செய்வார். தேசத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் அடையாளமாய் மாற்றுவாராக. ஆமென். அடையாளமாய் மாற்றுவார். எதற்காக? அவரே தேவன். ஆமென். கர்த்தரே தேவன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். ரொம்ப அழகான வசனம். 39 வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, ஹல்லேலூயா. இப்போ எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பலிபீடமாய் மாறணும். ஆமென். நாம் பலிபீடமாய் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளை பலிபீடமாய் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பலிபீடமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எஸ் லார்ட். என்னை பலிபீடமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்ன